சிறகடிக்க ஆசை சீரியலில் இருந்து ஒரு முன்னணி நடிகை விரைவில் விலக போகிறதாக தெரியுது. அதற்கான காரணங்களும் தற்பொழுது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது பற்றிய விவரங்களை நம்ம இப்போ விரிவாக பார்த்தலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகை அனிலா குமாருடைய நீண்ட நாள் ஆசை தற்பொழுது நிறைவேறி இருக்குங்க. அதாவது அவங்களுடைய தாய்மொழியான மலையாளத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏற்கனவே தமிழ் தெலுங்கு சீரியல்களை இவங்க நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா மலையாள சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இவங்க மலையாள சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு விரைவில் இவங்க விலக போகிறதாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இவங்க கால்ஷீட் தேதிகள் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷூட்டிங் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளத்தில் நடிக்கிறப்போ ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு போய் நடிச்சுட்டு வர்றது ரொம்ப சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை இவங்க விரைவில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரியுது. தமிழில் ஃபஸ்ட்டு இவங்க நடிக்கிறப்ப இவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் உங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை தாண்டி தான் இவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அனிலா குமாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு முன்னாடியே சின்ன தம்பி பாவம் கணேசன் எல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அம்மா கேரக்டரில் நடித்து பிரபலம் அடைஞ்ச இவங்க அதுக்கப்புறம் மாமியார் கேரக்டர்லையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஏற்கனவே ஜோடி சீசன் 10 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட டான்ஸ் திறமையை பார்த்து பல பேர் இவங்கள பாராட்டியிருந்தாங்க. இவங்களோட தாய்மொழியான மலையாளத்தில் மட்டும் எந்த சீரியல்லையும் நடிக்காமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மலையாளத்தில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. மலையாளத்தில் பவித்ரம் என்ற சீரியலில் அம்மா கேரக்டரில் இவங்க நடிக்கிறாங்க. ஸோ இது சற்றி இவங்க சந்தோஷமாக அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் கூட பகிர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாய்மொழியில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு சில ரசிகர்கள் கேட்டிருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் 3 சீரியல் கண்டினியூ பண்ண முடியுமா, சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு விலகிட போகிறீங்களா அப்படின்னு. இப்போதைக்கு விலகிற ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 3 சீரியல்கள் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் நடிக்கிறதுக்கான கால்ஷீட் தேதிகளை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் கால்ஷீட் தேதிகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஷூட்டிங் லொக்கேஷன் ஒவ்வொரு தடவையும் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமம் தான். அதனால் இவங்க மலையாளத்தில் நடிக்கிறதுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட் தகவலாக இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு இவங்க விலகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்களுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகை நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அஃபிஷியலாக அவங்க சைடில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போதைக்கு விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இவங்க விஜயா அப்படிங்கிற கேரக்டர் இவங்களும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பதிலாக வேறு நடிகை வந்தால் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இவங்க லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்கன்னா கால்ஷீட் தேதிகள்லாம் கண்டினியூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்பவே சீரியல் நல்லாவே ரன் ஆகும்.